இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திருவள்ளூர் மிகாவேல், இடிமின்னல் இனியவன், பண்பாக்கம் பொன் வேதகிரி, தருமபுரி வசந்த், கிருஷ்ணகிரி சிவங்கம், கடலூர் மாரிமுத்து, வேலூர் செல்வம், ராணிப்பேட்டை பாலாஜி, திருப்பத்தூர் ஆனந்த் ராஜ் ஆகிய தோழர்களே, அடுத்து நம்மிடையே உரையாற்றவிருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, பெருந்திரளாக கூடியிருக்கிற சமூக நீதி போராளிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 6 மணிக்கு நாம் இஃப்தார் நோன்பில் கலந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கடைசி நாள். ஆண்டுதோறும் 5 நாள் நான் நமது இயக்கத்தின் இஸ்லாமிய தோழர்களோடு 21வது ஆண்டாக நோன்பிருந்து வருகிறேன். நீங்களும் இன்றைக்கு நோன்பு இருக்கிறீர்கள். ஆனால் காலையில் சாப்பிட்டு இருப்பீர்கள். ஒருவேளை பட்டினி, தண்ணீர் அருந்திருப்பீர்கள் என்றாலும் கூட உண்ணாநிலை. நீங்களும் இப்போது பசியோடு இருப்பதால் விரைந்து இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஏற்கனவே இங்கு இதே இடத்தில் 2ஆம் தேதி என்று கருதுகிறேன், இதேபோல பெருந்திரளான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அன்றைக்கும் நாம் இந்த கோரிக்கைகளை எல்லாம் ஆதரித்து உரையாற்றியதை இங்கே வந்திருப்பவர்களில் பெரும்பாலும் கேட்டிருக்கக்கூடும். தமிழ்நாடு அரசு கொள்கை அளவிலே இந்த சட்டத்தை கொண்டு வர ஏற்கனவே உடன்பட்டு விட்டது, முடிவெடுத்து விட்டது. அதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த சட்ட மசோதாவும் தயாராகிவிட்டது. எப்போது சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்துவார்கள், அதை நிறைவேற்றுவார்கள் என்பதுதான் இப்போது நம் முன்னால் இருக்கிற கேள்வி. கடந்த முறை சட்டமன்ற கூட்டத்தொடரின் போதே அந்த சட்டம் வரும் என்று நாம் பேராவலோடு காத்திருந்தோம். தவிர்க்க இயலாத நிலையில் அது வர இயலாமல் போய்விட்டது என்பதை அறிய நேர்ந்தது. இந்த முறை வருகிற மார்ச் 14ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடரில் இந்த சட்டம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நாம் நிறைவு செய்வோம். அரசும் அதை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய வலுவான கோரிக்கை. இதற்கு நாம் போராட்ட களங்களின் ஊடாகவும் அழுத்தம் தருகிறோம். சட்டமன்றத்தில் இடம்பெற்றுள்ள கட்சி என்கிற முறையில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலும் உங்கள் குரலை ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் போதாது என்று இல்லாமல் தனிப்பட்ட முறையிலும் உரிய அதிகாரிகளை சந்தித்து அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள். தலைமைச் செயலாளர், முதலமைச்சர் என்று தீர்மானிக்கும் இடத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களையும் நாம் சந்தித்து அழுத்தம் கொடுத்து வருகிறோம். அதன் ஒரு கட்டமாகத்தான் இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இடஒதுக்கீடு என்பது விளிம்புநிலை மக்களின் பாதுகாப்புக்கானது, மேம்பாட்டுக்கானது, தலை நிமிர்வுக்கானது. ஆனால் அந்த இடஒதுக்கீட்டுக்கு தேசிய அளவில் ஆபத்து உள்ளது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது. அடிப்படையிலே இடஒதுக்கீடு என்கிற கருத்தியலுக்கே தீங்கு சூழ்ந்துள்ளது, பெருந்தீங்கு சூழ்ந்துள்ளது. இந்த கருத்தியல் இருந்தால்தானே, சமூக நீதி கோட்பாடு இருந்தால்தானே பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கையையும் நாம் வலுவாக வைக்க முடியும்.
அந்த கருத்தை பாதுகாக்கக்கூடிய பெட்டகமாக இருக்கிற அரசமைப்பு சட்டத்திற்கே ஆபத்து சூழ்ந்துள்ளது. அந்த ஆபத்திலிருந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தால் தானே பதவி உயர்விலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாம் கேட்க முடியும்.